வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அருண் டிவி ஜோதிட அருண்ராஜ் ஜோதிட ரசிகர் பெருமளத்திற்கும் யூடியூப் சேனல் அனைத்து லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் அத்தனை பேருக்கும் திருப்பண வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாலே நம்ம பார்த்துட்டு இந்த ரிவ்யூஸ்ல வந்து திரைப்படங்கள்ல பார்த்துருக்குறோம். 3-4 படம் பார்த்துட்டோம். அதனுடைய வியூ பாயிண்ட்டு நம்ம லைக் பாயிண்ட் வியூஸ் வரும். நிறைய பேர் நம்ம கருத்தை வந்து சமைச்சு ஓகே பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய நிர்மலாஜிபடி ஜோதிடத்துறையில வருகின்ற திரைப்படத்தை முன்னாலே கணிச்சு சொன்னதுல 100% இல்லை, அதுக்கு மேலேயே நம்ம உண்மையா இருக்கு. படம் பார்த்தவங்கள நாங்க கேட்டிருக்கோம், பார்த்துருக்குறோம். அதனால சரியா இருக்குதுன்னா நிறைய பேர் எங்களுக்கே கமெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில பார்க்கும்போது இப்ப நம்ம பார்க்கக்கூடிய படத்துல அங்கீகாரம் திரைப்படத்தை நம்ம பார்க்குறோம். இதுலயும் நீங்க ரீல்ஸ் லைக்கர் மற்றும் யூடியூப்காரர்களுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்து அடுத்த நம்ம படம் அங்கீகாரத்தை கருத்து கணிப்பு பார்க்குறோம். வணக்கம் சொல்லுங்க. அதாவது ஜோதிட துறையில வந்து 100% சாத்தியம் சொல்ல முடியாது, ஆனா 99% சாத்தியம் சொல்லலாம். ஏன்னா ஜோதிடம் பொய்த்ததில்ல, ஜோதிடம் சொல்லுவர்கள் தான் பொய்த்தவர்கள் என்று பழமொழியே ஒன்று இருக்கிறது. அது சார்பாக பார்த்தோம் என்றால் நம்ம ஏற்கனவே போன வாரம் 3 படம் பார்த்துருக்கோம். 3 படம் பார்த்ததுல ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு மக்கள் மத்தியில வந்து ரிவ்யூ பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். நல்லாவே இருக்கு. நமக்கும் நமக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அப்படின்னும் போது வந்து ஜோதிட துறையில் 99% சாத்தியம். இதை அடுத்து தொடர்ந்ததாக நம்ம வந்து பார்க்க இருக்கிற படம் வந்து படம் நேம் என்ன சொன்னீங்க? அங்கீகாரம். அப்ப அங்கீகாரம் படத்தை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அங்கீகாரம் என்ற திரைப்படம் வருகின்ற வெளியீட்டு விழாவுக்கு முன்னாலே நம்ம காத்த சாராம்சம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப ANGIKAARAM என்ற நியூமராலஜியின் கூட்டு எண் வந்து 10. அதாவது ஐயா மொத்தம் லெட்டர் 10 லெட்டர் வருது. 10 லெட்டர். ஆமா, ஒரு லெட்டர் கணக்கு 10 லெட்டர் வருது. அப்ப 10 போது உங்களை ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன் சூரியன். இப்ப தலைமை தாங்குதல், அரசாங்கம், அரசு அதிகாரிகள், ஒரு தலைமை தாங்குதல், இது சார்ந்த வந்து பணம் ட்ராக்ல போக போகுது. அதாவது ஒரு அரசாங்கம் சார்ந்த துறை, அப்படி இல்லைன்னா அரசு அதிகாரிகள், அப்படி இல்லைன்னா அரசியல்வாதி, அப்படி இல்லைன்னா ஒரு தலைமை தாங்குதல், ஒரு இந்த படம் வந்து இதை சார்ந்து நகர போகிறது. ஒரு சாதாரண மனிதன் இந்த திரைப்படத்தின் மூலியமா எதை கதையை எட்டு போறாங்கன்றதை நம்ம திரைப்பட இதில் நம்ம கவனிக்கிறோம். அடுத்தது என்ன, நம்ம நியூமராலஜி எண்ணுக்கு என்னன்னு பார்க்க போனா 1 5 3 1 2 1 1 2 1 4 கூட்டு எண் வந்து 21. இந்த கூட்டு எண்ணுக்கு சாராம்சம் பார்க்க போனா இதையும் சுருக்கி எடுத்தா 3. இந்த 3ஆம் நம்பர் கூடிய ஆதிக்கம் நம்ம திரைப்படத்துல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அதாவது லெட்டருக்கு நம்ம சூரியன் சொல்லியாச்சு. அப்ப ஒரு லெட்டருக்கும் ஒரு எண் நம்ம கொடுத்து கணக்கு பண்ணும்போது 21 வருது. 21. அந்த 21 சொல்லணும்னா 3 வருது. அப்ப 3னா குருன்னா என்ன சொல்லுவாரு? பெரிய பணம், நேர்மையானது, அதிகாரத்திறன், நேர்மை, பிராமணர்கள், படிப்பு சம்பந்தது, இத பத்தி இந்த படத்துல அடங்கியிருக்கும். அதாவது நேர்மை திறன், நேர்மையாக இருக்கக்கூடியது. அதாவது நம்ம போன படத்திலேயே நம்ம வந்து எங்கள் தங்கம் ரிவ்யூல சொல்லிங்களா, நேர்மையானதுனாலதான் நம்ம வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம ரிவ்யூ பார்த்துருவோம். அதே சேம் கான்செப்ட் தான் இங்க கொண்டு போறாங்க. அரசு அதிகாரிகள் மூலமாக இது வந்து படத்தை வந்து நகரும் போது நேர்மையா இருந்து எதாவது சாதிக்கணும் அப்படின்றதுதான் இந்த அந்த லெட்டரோட எண்ணிக்கை கூட்டு எண்ணாக காமிக்கப்படுகிறது, கருதப்படுகிறது. அப்ப அந்த அங்கீகாரன்றதுல மக்களுக்கும் இருக்கிற அரசாங்கத்திற்கும் ஊழல் இல்லாம லஞ்சம் இல்லாம நேர்மையா நம்ம பணிகளை செய்திடணும் அப்படின்றது கதை சாராம்சம் எடுத்துக்கலாங்களா? எடுத்துக்கலாம், 100% எடுத்துக்கலாம். அப்ப ஆமா, குருவும் கனெக்ட் ஆகிறது, அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் கனெக்ட் ஆகிடுறாங்க அதுல. அப்படின்னும் போது நம்ம எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். 99% சாத்தியம். அடுத்தது நம்ம என்னைக்கு போலாம் வரிசை எண்ணில் நியூமராலஜி என்னப்படி ஏக்கு வந்து 1 அதனுடைய சூரியனை ஆதிக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். அதை பத்தி என்ன சொல்ல வரீங்க? சூரியன் ஆதிக்கம், அதுவும் படம் ஓப்பனிங் சீனே எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, சூரியன் தான் தலைமை தாங்குதல், அரசு அதிகாரம், அப்பா தந்தை, இதை சார்ந்த விஷயம் தான் படத்தை வந்து ஓபன் பண்றாங்க. இது ஒரு 15 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் இந்த படம் வந்து ஓப்பன் சீனாக இருக்கும். அடுத்த எண் நமக்கு கொடுத்தது எண்
எண்ணெய். அப்ப எண்ணெய் போது எது குறிக்குது? 5 குறிக்குது. அப்ப புதன். புதன் என்பது நகைச்சுவை, காதல், வந்து புத்தி கூர்மை, கணக்கு வழக்கு, பிளான் எக்ஸிக்யூட்டிவ், இதெல்லாம் வந்து அடுத்த சீனா அடுத்த ஒரு 10 நிமிஷம் இதை சார்ந்து படம் நகருது. அடுத்தபடியா நம்ம பார்க்கும்போது 3 ஜி, அந்த கதை அம்சத்துல நம்ம ஆரம்பத்துல கொண்டு வந்த மாதிரி இப்ப 3ஆம் நம்பர் என்ன கருத்து சொல்ல வருவாங்க? 3ஆம் நம்பர் என்ன கருத்து சொல்ல வர போறாங்கன்னா, ஒரு மனிதன் வந்து எதை சார்ந்து போக போறான்றது ஒரு 20 நிமிஷம் காட்டுறாங்க. அதாவது படம் ஓப்பனிங் சீன்ல ஒரு 10 நிமிஷம் கதைக்குள்ள வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்து காதல், புத்தி கூர்மை, கணக்கு வழக்கு, இதை சார்ந்து படம் நகருது. இதை அடுத்தாக குரு வரும்போது நேர்மை திறன் அதிகமாக உள்ளது. நேர்மை திறன், நேர்மை திறன், பணம் சார்ந்த விஷயம், பெரிய பணம், பணம் சார்ந்த விஷயம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பசங்க, குழந்தைகள் விஷயம், இதெல்லாம் இதை காட்டப்படும். அடுத்து என்ன நம்ம பக்கத்துல பார்க்கும்போது 1 ஐ வருது. அதுக்கு 1ஆம் நம்பர் K2. அப்ப அவனுடைய திரை இதுல வந்து அரசு உயரோ இல்ல அதிகார வர்க்கமோ லஞ்ச லாவணம் எல்லாமே குடும்பத்துல ஒரு மாணவர் சர்டிபிகேட்டோ இல்ல மக்களை எடுக்கும் போகும்போது லஞ்ச லாவணம் எல்லாமே எப்படி இந்த அளவுக்கு நேர்மையை நடத்தலாம் அப்படின்றதுக்காக சொல்ல வர. ஆமாங்க, 100% அப்படிதான் சொல்ல வராங்க. என்னோட கணிப்பு படி பார்த்தோம்னா அந்த குருக்கு அடுத்து 1 வராங்க. அப்ப 1 அரசாங்கத்தை தான் குறிக்குது. அரசாங்கம், அரசு அதிகாரி, தந்தை, இது சார்ந்ததுதான் குறிக்குது. அதை அடுத்து தொடர்ந்து 2 வருவதால் மனோகாரகன் சொல்லியிருக்கோம் நம்ம சந்திரன். மனசு சார்ந்த விஷயங்களை டச் பண்ண போறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்ப வந்து எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான படம், பக்காவா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருக்கு. இந்த லெட்டருக்கான எழுத்துக்கும் நல்லா பக்காவா அறிஞ்சிருக்குது. அப்ப வந்து மனசு சார்ந்தது, தாய், உணவு சார்ந்த இதெல்லாம் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வலுக்கு முன்னாடியே காட்டப்பட்ட சீன்களாக அமைகிறது. அப்புறம் அடுத்த ஸ்டெப்ப நம்ம அரசாங்கமோ இல்ல அதிகமா என்ன செய்ய போறோன்றது ஒரு 2 வருடம் எடுத்து கேப் வச்சிடறாங்க. ஆமா, அதன் ஒரு கதாம்சம் தொடங்கும். அப்ப அந்த இடைவெளிக்கு அப்புறம் நம்ம தொடங்கப்பட்ட எண்ணெய் வந்து 1 நம்பர். அப்ப 2 வருது. அப்ப அரசாங்கத்துல வந்து அரசாங்க அதிகாரிகள் வந்து காட்டப்பட போறாங்க. அரசுக்கு கீழே வேலை செய்யற அதிகாரிகள் அப்படி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மேல 8ல இருக்கிற ஆளுங்க, அதுக்கு கீழே வேலை பார்க்கற ஆளுங்க, அப்படி நம்ம வச்சுக்கலாம். தந்தை அப்படி கூட வச்சுக்கலாம். தந்தைக்கு கீழே இருக்கிறவங்க அப்படி கூட நம்ம கணக்கு வச்சுக்கலாம். அப்படி கணக்கு பண்ணும்போது இது முழுக்க வந்து இப்ப ஸ்டார்டிங்ல கதைக்குள்ள வந்துட்டாங்க. அந்த கதையை பத்தி இன்ட்ரோல ஓபன் பண்ணும்போது இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஓபன் பண்றது இந்த கதை சார்ந்த விஷயமா தான் நகருது. இதுல 1 வருன்ற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இதுல நிறைய வரும். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், உணவு சார்ந்தது, உணவுகாரகன், இந்த மாதிரி விஷயம்லாம் காட்டப்படும். படம் இந்த நேரத்துல வேகமாக நகரும். அப்ப குடும்பத்தை சார்ந்த வருது. அடுத்து என்ன வந்து பார்க்கணும்னா 2ஆம் நம்பர் 6. அப்ப இந்த 1ஆம் நம்பர் அரசு சம்பந்தப்பட்ட அந்த நிகழ்ச்சி குடும்ப சார்ந்தே போகுது. ஆமா, ஏன்னா 6 அடுத்ததாக 6 வருகிறது. அப்ப 2 சந்திரன் குறிக்குது. சந்திரனை வந்து மனோகாரகன் மற்றும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், தாய், உணவுத்துறை, ஒரு நீதிக்காக போராடக்கூடியது, இதெல்லாம் வந்து காட்டப்பட போகுது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்குது. மறுபடியும் அதுக்கு அடுத்து இந்த சீன் காட்ட போறாங்க. அதுக்கு அடுத்ததும் ஏதான் வருகிறது. அதுக்கு அடுத்து வருகின்ற போது அப்ப முழுக்க ஒரு அரசியல் படம் தான் சொல்லலாம். அரசியல் சார்ந்தே இந்த படம் இருக்கும். முழுக்க ஒரு அரசியல் படம் சொல்லலாம். டைட்டில் அதுக்கு ஏற்ற மாதிரி அங்கீகாரம், எனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படி நீதி நேர்மையா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம வந்து போராடுறாப்ல அவரு. ஏன்னா 3 என்ற லெட்டர் வருகிறது. அதனால முழுக்க அது சார்ந்ததான், மனசு சம்பந்தப்பட்ட விஷயத்தை சார்ந்துதான் வந்து இது பண்றாங்க, இந்த படத்துல காமிக்கிறாங்க. அப்ப நம்ம ஆரம்பத்துல நம்ம தொடங்கக்கூடிய கருத்து, மக்கள் வந்து ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து லஞ்ச லாவணம் இல்லாம இந்த எப்படி ஒரு நமக்கு அதிகார உரிமையை கேட்கிறது வந்து மக்களுடைய திணிப்போம். அரசாங்கத்தினுடைய என்னுடைய விதிமுறை நேர்மையாக நாங்க நடந்தோம் அவங்களுடைய திணிப்போம். பெண்களுடைய சமுதாய மக்களுக்கு எப்படி இருக்குன்றது திணிப்பு தான் அந்த அங்கீகாரம் திரைப்படத்துல லாஸ்டா வெற்றி எப்படி இருக்கும் ஐயா? வெற்றி எப்படின்னா 4 என்ன வருது? 4 வருது, M வருது. அப்ப வெற்றி எப்படின்னா மறுபடியும் கதை தொடர்ந்து தான் என்னோட கணிப்பு முடி இருக்கு. ஏன்னா 4 என்னும்போது அந்த இடத்துல முடிக்க முடியாது. ஏன்னா ஹீரோக்கு சாதகமா வரல. 4 என்பது சண்டையை குறிக்கிற சுச்சுவேஷன் தான் வருது. அதாவது ஏக்கு மாறாக சுத்தக்கூடியது ராகு என்பது நம்ம குட்டடியா அடிக்கலாம் அவனா, அப்படிதான் கதை அம்சம் இருக்குது. ஆனா இதை அடுத்து இந்த படம் இதோட இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருந்து சாப்டர் 1 இருக்கும். அடுத்து சாப்டர் 2 வர்றது கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ராகுக்கு அப்புறம் எந்த லெட்டரும் வரல. ராகுலே வந்து எண்டிங் வச்சு முடிக்க முடியாது. ராகு அடுத்து ஏன்னா ஒரு லெட்டர் வந்தாதான் அந்த வெற்றி யாருக்கும் நம்ம சொல்ல முடியும் கண்டிப்பாக. அதனால அந்த இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கனால இதற்கு அடுத்த படம் வந்து இதை அடுத்து தொடரும் என்றது என்னோட கணிப்பாக இருக்கும்.
அப்படி எப்படி எடுத்துக்கலாம் ஐயா? இப்ப அங்கீகாரன்ற படம் வந்து மக்கள் மத்தியிலும் மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் உள்ள அதிகாரம் என்னன்றது அடுத்த நம்ம திரைப்படத்துல அடுத்த திரையில கணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம் தாராளமாக உள்ளது. ஏன்னா அந்த லாகுன்ற லெட்டர் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடியது தான். ஆனா அது வந்து ஒரு போரும் எடுத்துக்கலாம ஒரு வைலன்ஸ் கூட எடுத்துக்கலாம் நம்ம. அப்படி நம்ம கணக்கு பண்ணும் போது ராகுக்கு அடுத்ததாக ஒரு லெட்டர் வந்தால் வெற்றி யாருக்கு என்று நிச்சயம் முடிச்சலாம். அது கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லிடலாம். ஆனா அந்த ராகுவே முடிக்கும் போது நம்ம கிளைமேக்ஸ் வந்து 98% துல்லியமா சொல்ல முடியாது. இதை அடுத்து படம் கதை இந்த படம் வந்து அடுத்ததாக நகரம் தான் என்னால சொல்ல முடியும். என்னோட கணிப்புப்படி இது ஃபர்ஸ்ட் சாப்டராக செகண்ட் சாப்டர் வரவும் இது காமிக்கிறது. அப்ப நம்ம ஜோதிட ரீதியா பார்க்க போனா அந்த நியமலத்தி என்னபடி அங்கீகாரன்ற திரைப்படம் எப்படி இருக்குன்னா நம்ம திருக்கோளூர் அருண்ராஜ் ஜோதிடர் சொல்றது அப்படி பார்க்க போனா ஆரம்ப நிலையில இருக்கிற கருத்தும் முடிவு நிலையில கருத்தும் சமநிலையா தான் இருக்கும். அடுத்து நம்ம கதையில இதை பற்றி நம்ம அடுத்ததான் விவாதிக்கலாம். படத்தினுடைய எண்டு வந்து நிறைவேறாது, பெண்டிங்ல இருக்கும். அதாவது மக்களும் வெற்றி அடைஞ்ச மாதிரி இருக்காது, அரசாங்கம் வெற்றி அடைஞ்ச மாதிரி இருக்காது, ஹீரோவும் வெற்றி அடைஞ்ச மாதிரி இருக்காது. கதை தொடருன்ற மேலே நம்ம அங்கீகாரன்றது சொல்லியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? அப்படிதான் முழுக்க முழுக்க அப்படிதான். ஒரு 99% அப்படிதான். சாத்தியம், இது சாத்தியம். அடுத்ததாக இது KGF 1, KGF 2, KGF 3 போதுங்களா, அது சார்ந்தும் இதே மாதிரி போகும். முன்பெல்லாம் வந்து படம் வந்து ஒரு பார்ட் மட்டும் எடுத்து விட்டுருவாங்க, செகண்ட் பார்ட் வந்து போக மாட்டாங்க. இப்ப அதிகமாக செகண்ட் பார்ட் தான் மக்கள் விரும்பக்கூடியதாங்க. அதனால பார்ட் 2, பார்ட் 4, பார்ட் 5 அப்படி போயிடுது. ஏன்னா காஞ்சனா எடுத்தாலும் ஒரு எக்ஸாம்பிள், காஞ்சனா 1 வந்தது, காஞ்சனா 2, 3, சிங்கம், இப்ப சிங்கம், அதே போல எதுவும் படம் வந்து முற்றுப்புள்ளி வச்சு மறுபடியும் தொடர்றாங்க. ரைட்டுங்கய்யா. இப்ப நியூஸ் பார்க்கணும்னா யூடியூப் நிறுவனங்களுக்கும் ரசிகர் பெருமக்களுக்கும் இந்த அங்கீகாரம் திரைப்படத்தை ஐயா சொல்ற மாதிரி கருத்து கணக்கு எப்படி இருக்குன்னு படம் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நியூஸ் அதிகம் பாருங்க. என்னுடைய பயணங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம்.